வணக்கம். இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுற கண்டென்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜாதகம் அப்படிங்கிறத எந்த அளவுக்கு நம்ம பயன்படுத்தணும், அதை விளக்கணும் அப்படிங்கிறத எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்ட்ருக்கேன். இப்போ சமீபமாக எங்கள் ரிலேஷன் ஒருத்தவங்களுக்கு திருமணம் நிச்சயம் பண்ணும்போது அந்த பொண்ணுக்கிட்ட ஜாதகம் இல்லை. நான் இதை ஏன் சொல்கிறேன்னா, பொதுவாக அவங்க ஏதாவது ஒரு பொய்யான டைமில் உருவாக்கி நல்ல கிரகங்கள் மாதிரி இருக்கிற இடத்துல யார்கிட்டயாவது சொல்லி ஜாதகத்தை எழுதி வாங்கியிருக்கலாம். அதே மாதிரி மாப்பிள்ளை வீட்டு இந்த மாதிரி கொடுத்து வாங்கியிருக்கலாம். ஆனால் அவங்க ஜாதகம் பார்க்குறது இல்லைங்க. நாங்கள் ஜாதகம் பார்க்காம பொண்ணு மாப்பிள்ளை பிடிச்சதுனால இந்த மாதிரி வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது ஒரு நிலை, இது ஒரு தன்மை. ஆனால் இங்கே எல்லாமே ஒரு நல்ல டைமில் சரியான டைம் ஹாஸ்பிட்டலில் சொல்கிற டைமை வச்சு ஜாதகத்தை குறித்து அவங்க ஜாதகம் எழுதுகிறாங்க. ஒரு ஜாதகருக்கு பல ஜாதகத்தை சொல்லி பலனும் பார்க்குறாங்க. இது ஏன் சரியாக நடக்கலை? இது ஏன் சில பேருக்கு நடக்குது, ஏன் சில பேருக்கு நடக்கலை? இதை ஏன் யோசிக்கிறது இல்லை மக்கள்? எனக்கு தெரிஞ்சு நான் சதாசிவ பிரமேந்திரன் சமாதி அந்த கோயிலுக்கு பல முறைகள் போகிற வாய்ப்பு கிடைச்சிது. அங்கே ஒரு ஜோதிடர் எங்களுக்கு நண்பராகி ஒரு பழக்கமானார். அந்த மாதிரி வழிபாடு பண்ணுற நேரத்தில் அவர்கிட்ட பேசும்போது சொன்னார், பாதி ஜாதகர்கள் கல்யாணத்தை சேர்த்து வைக்கிறத விட பிரிக்க தான் வராங்க, பிரிக்க சொல்லி தான் எங்ககிட்ட கேட்குறாங்க. சரியாக இருந்தால் கூட இப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி தான் சொல்கிறாங்க அப்படின்னு என்கிட்ட சொன்னார். இது தவறு இல்லையா? நீங்கள் இந்த மாதிரி சொல்லலாமான்னொன்னே என்ன பண்ணுறது தவறுன்னு தெரியும் எங்களுக்கு, நிர்பந்திக்கும் போது என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்கிறார். இது பஞ்சமாக பாதம் இல்லையா? ஒரு சரியானதை நீங்கள் இருக்கிற தன்மையை நீங்கள் தவறுன்னு சொல்லணும். சேர்ந்து வாழ்ந்து சந்தோஷமாக வாழ்கிற குடும்பத்தை பிரித்து விட்ற மாதிரி தன்மை இருந்தால் இது எவ்வளோ பெரிய பாவம் அப்படின்னு நான் அவர்கிட்ட கேட்டேன். ஆமாம், தவறு தான் அப்படின்னு சொன்னார். இது மாதிரி எத்தனை நிகழ்ச்சிகள் இருக்கோ தெரியலை. நான் அவங்கக்கிட்ட சொல்கிறது இதெல்லாம். தன்னறிதல் ஒரு மனிதனுக்கு நிகழ்ந்த போது ஜாதகம் தேவைப்படாது, கோள்கள் வேலை செய்யாது, நாளென்ன செய்யும் கோளென்ன செய்யுங்கிற தன்மை வந்துடும். இதுக்கு இவ்வளோ பெரிய விஷயம் நடந்துக்கும் போது நம்ம ஏன் இந்த ஜாதகங்கிற தன்மையிலிருந்து இன்னும் கொஞ்சம் வளர்ச்சி அடையாமல் ஒரு உயர்நிலைக்கு போகாமல் இந்த இடத்துல நிற்கணும்னு நினைக்கணும்? ஏன் அந்த அறியாமல் இருக்கணும்னு தான் கேட்குறேன். எங்களுக்கு எல்லாத்துக்குமே அந்த நிலை வந்துடுமா? நாங்கள் அந்த நிலையை அடைஞ்சிருவோமா? எங்களுக்கு வரும்போது வரட்டும், நீங்கள் போயிட்டீங்களா போங்க, உங்கள் வழியில் நீங்கள் போங்க, எங்கள் வழியில் நாங்கள் வாழ்கிறோம், நாங்கள் வாழ்க்கை வாழ தான் வந்திருக்கோம் அப்படின்னு தான் இங்கே மக்கள் அறியாமையில் பேசுகிறாங்க. ஒரு 100 பேர் ஒரு ஜாதகத்தை ஒருத்தர் நல்லா பலன்னு சொல்லிட்டாங்கன்னா அவங்கக்கிட்ட கூட்டம் குமிஞ்சிரும். இந்த மாதிரி மக்கள் படையெடுத்து அங்கே போய் இந்த பிரச்சனை கேட்குறாங்க. திரும்ப அவர் இந்த கூட்டத்தை வச்சு முதல்ல ஒரு 2 பேர் 3 பேர் வரும்போது ஒருத்தங்களுக்கு 1 மணி நேரம் 2 மணி நேரம் பதில் சொல்லிட்டு இருந்தவர், கூட்டம் ஒரு 100 பேர் 200 பேர் வந்தோடனே 10 நிமிஷம் 5 நிமிஷம் ஆக்கிடுவார். அவரோட நடை புடை பாவனையிலெல்லாம் சில மாற்றங்கள் வந்திருக்கும். ஒரு சின்சியாரிட்டி தெரியும், ஒரு ஆணவம் தெரியும், கம்பீரம் தெரியும். 10 20 பேர் 30 பேர் சதா பின்னாடி அவர் காத்திருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும்போது அவரோட மொத்த தன்மையும் மாறியிருக்கும். இதெல்லாம் மக்களுக்கு தெரியுங்க. ஆனாலும் அந்த கூட்டத்துலேயும் போய் நம்ம பலன் கற்றுட்டு வரணும், தெரிஞ்சுட்டு வரணும் தான் நினைக்கிறாங்க. அவர் ஆளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு அமௌண்ட்டை போட்டு அவர் அன்றைக்கி சம்பளத்தை எடுத்துக்குவார். இது ஒரு பிழைப்பு. ஏன்னா 450 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த வான் மண்டலத்தில் சூழ்நிலையில் கிரகங்கள் சில நீங்களே சயின்ஸாக பாருங்களேன், திருவாதிரை நட்சத்திரம் உடஞ்சி போச்சு அழிஞ்சு போச்சுன்னு சொல்கிறாங்க. நெப்டியூன் புளூட்டோ இல்லாமல் போயிடுச்சுங்கிறாங்க. அந்த 9 கிரகங்களை வச்சு செய்கிறதுல நவகிரகங்கள் தான் சொல்கிறோம். இப்போ ராகு கேது நிழல் கிரகங்கள்னு சொல்கிறோம். நிழல் கிரகங்கள் தான் இங்கே பிரதானமாக பதில் சொல்லப்படுது. அதை வச்சு தான் சூரியன் ஒரு வருடத்துக்குரிய பலனும் 27 நட்சத்திரங்கள் சந்திர பலனும் வச்சு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இங்கே கொஞ்சம் சமீபத்தில் பார்த்துருப்பீங்க, சைனா டேம் கட்டினதுனால பூமியோட சுழற்சியே குறைஞ்சிருச்சு, மெதுவாக சுற்றுதுன்னு.
இப்போ ரீசெண்டாக என்ன பார்த்துருப்போம், நிலா வந்து சூ பூமியை விட்டு கொஞ்சம் நகண்டு போச்சு அப்படின்னு சொல்லி சயின்ஸில் படிச்சிருப்போம். சூரியன் வெப்ப அலைகளை வந்து சூரிய புயல் அங்கே நடந்துகிட்ருக்குன்னு சொல்கிறோம். இந்த மாதிரி இயற்கையில் மாற்றங்கள் நகரும்போது, அந்த கிரகங்கள் நகரும்போது அந்த காலநிலை மாறாதா? அந்த கால நேரங்கள் மாறாதா? அந்த சுழற்சி மாறாதா? அந்த சுழற்சி மாறும்போது இங்கே குறிக்கிற பலன்கள் எப்படி மாறும்? அவ்வளோ அவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்க ஒரு பல்லாயிரம் கோடிக்கணக்கான கிலோமீட்டர் தாண்டி ஒரு கிரகங்கள் வந்து அந்த நிகழ்வை வச்சு அந்த பலங் யுகங்களுக்கு முன்னாடி ஒரு கலையை உருவாக்கின இந்த சகாதேவன் தானே சோதிடக்கலை கூட தலைவன் சொல்லுவாங்க இல்லையா? அந்த மகாபாரதத்தை காலத்தில் உருவாக்கின அந்த கலை இப்போ வரைக்கும் அப்படி இருக்குன்னு எப்படி சொல்ல முடியும்? ஆனால் அந்த நூல்களை வச்சு அந்த நூல்களை வச்சுங்கிறத விட அந்த நூலுக்கு இங்கே யாருக்கும் பலனே தெரியாது. அந்த பலன் வந்து அவங்க என்ன பரிபாஷையில் சொன்னாங்களோ அது தெரியாது. இவங்க ஒரு பலன் எடுத்துக்கிட்டு இவங்க அறிவுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கிட்டு இவங்க மாற்றிக்கிறாங்க. இதில் இப்போது 7ல் வந்து எந்த கிரகங்கள் இருக்கோ அது கலத்தஸ்தானம், 8ல் வந்து ஆயிலு, அது எந்த மாதிரி கிரகங்கள் இருக்கோ அதை பொறுத்து மாங்கல்ய தோஷம்னு சொல்கிறாங்க. கேது இருந்தால் அவங்க வந்து ஞானமாக இருப்பாங்க. ராகு இருந்தால் அவங்க வந்து கடல் கடந்து போவாங்க. இந்த மாதிரி ஒரு பேசிக்கான ஒரு நாலேஜை கற்றுட்டு இவங்க அந்த அந்த கால சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி இவங்க மனசுக்கு தோன்றதை இவங்க அறிவுக்கு உகழ்ந்ததை சொல்கிறாங்க. மனம் போன போக்கில் தான் இங்கே அவருக்கு என்ன தோணுதோ அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அவர் வாயிலேருந்து வார்த்தை சொல்கிறார். சில பேருக்கு 5ல் 3 பலிதமாகும், 2 பலிதமாகாது. இதையும் அவங்க சாதகமாக இப்படி தான்ப்பா ஜோதிட விதியே இருக்குது அப்படின்னு அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லிடுவாங்க. இங்கே ஜோதிடர்கள் வந்து அவ்வளோ சொல்கிறவங்க அவங்க குழந்தைங்க நல்லா இருப்பாங்கன்னு பாருங்கள், அவங்க குடும்பத்தில் உள்ளவங்களாம் வந்து சிறப்பாக பயங்கரமாக வாழ்வாங்களான்னு பாருங்கள், இருக்காது. ஊருக்கு தான் இந்த மாதிரி உபதேசம் பண்ணுறதா இருக்கும். இதெல்லாம் யோசிக்கும்போது மக்கள் ஏன் யோசிக்க மாட்டேங்கிறீங்க? ஏன் வந்து அவகிட்ட கேட்கலாம்ல நீங்கள்? இந்த பலன் இல்லைன்னா நான் போன தடவை வந்து கேட்டேன், என் பொண்ணுக்கு வேலை கிடைக்குன்னு சொன்னீங்க, வேலை கிடைக்கல. நான் உங்ககிட்ட வந்து 15,000 20,000 கொடுத்து பரிகாரம் பண்ணிட்டு போனேன். இப்போ நீங்கள் என்னென்னா நாகர் வாங்கி கோவிலில் கொடுக்க சொன்னீங்க, வெள்ளியில் வாங்கி தர சொன்னீங்க, 10,000 15,000 பூஜைக்கு பண்ணணும்னு சொல்லி கொடுத்தீங்க, ஏதோ தகடு பண்ணி கொடுத்தீங்க, இந்த வேலை செய்யலை, நடக்கலை, இந்தாங்க இது திரும்ப கொடுத்துட்றேன், இல்லைன்னா எனக்கு இந்த பணத்தை தரேன்னு சொல்லி நீங்கள் ஏன் அக்ரிமெண்ட் போட்டு ஏன் கான்ட்ராக்ட் போடலை? ஏன் கேட்கல? ஒரு கீரைக்காரை பாட்டிட்டு போய் இவ்வளோ பேரம் பேசுகிறீங்க. நகைக்கடையில் போய் எப்படி வந்து செய்கூலி சேதாரம் இல்லாத இடத்துல எங்கே கிடைக்குமோன்னு தேடி தேடி பார்த்து வாங்குறீங்க. இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையில் எப்படி இருக்குன்னு ஒரு முடிவு எடுக்கிறது தன்மையில் போய் இவ்வளோ அசால்ட்டாக ஒரு 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 பரிகாரங்கிற பேரில் ஏதோ ஒன்று செஞ்சுட்டு தவறாக செய்கிறோங்கிற தெரிஞ்சு கூட அதை அசால்ட்டாக திரும்ப திரும்ப அடுத்தடுத்து செய்கிறதுக்குரிய காரணம் என்ன? மனிதனோட அறியாமை, பேராசை. இந்த நிலையெல்லாம் போக்கணுன்னா நீ யாருன்னு முதல்ல கற்றுக்கோ, நீ யாருன்னு தெரிஞ்சுக்கோ, உனக்கு ஏன் ஜாதகம் வேணும், நீ ஏன் வந்து இதை தெரிஞ்சுக்கணுங்கிற தன்மை வந்துடும்ல. தியானம் பழகும்போதோ ஒரு விதமான பக்தி நிலையில் வந்து இருக்கும்போதோ அந்த உள்ளுணர்வே சொல்லும் இந்த ஜாதகம் வேலை செய்யாதுங்கிறத சொல்லும். ஆனால் அதை நம்ம அலட்சியப்படுத்திட்டு போகிறதுனால தான் இந்த நிலை. நான் இவ்வளோ பேசுகிறேன்னா நான் ஜாதகம் பார்த்துருக்கேன், நானும் ஜாதக கட்டங்கள்லாம் அலைஞ்சிருக்கேன், நானும் சில விஷயங்கள்லாம் அதை நோக்கி சில டைமில் வந்து அதில் என்ன பண்ணுதுன்னு ஒரு ஆராய்ச்சியில் பயங்கரமாக இருந்திருக்கேன். தன்னறிதல் நிகழ்ந்த பிறகோ அதில் இறைவன் யாருன்னு உணர்ந்ததுக்கப்புறமோ இல்லை செய்யுமோ ஜாதகத்தை என்னால் தொடக்கூட முடியல. ஜாதகங்கிறது வந்து தவறு அப்படிங்கிறது 100% ஆணித்தரமாக புரிஞ்சதுக்கப்புறமும் அதை எப்படி செயல்படுத்த முடியும்? அந்த கலை தவறு சொல்லலை, அந்த கலை அறிவியல் அது வந்து சயின்ஸு. அது சொல்கிற காலங்களும் அதை சொல்கிற பேர் தான் சரியில்லை. அதுவும் கோடியில் ஒருத்தங்க லட்சத்தில் ஒருத்தங்க சரியாக சொல்கிறாங்க, அதுவும் நம்ம போய் அவங்ககிட்ட போய் சரியாக பார்த்துருவோமா? அதுக்குரிய காலம் நமக்கு வந்து கொடுத்துருமா? அந்த பிராப்தம் நமக்கு அமைஞ்சிருமா? தெரியாது. அப்போது இந்த மனிதர்கள் பகுத்தறிவு எதுக்கு கொடுத்துருக்காங்க? ஏன் யோசிக்கிறது இல்லை? பணக்காரங்களும் இப்படி தான் இருக்காங்க. ஒரு கையில் வந்து 4 வகையான மோதிரங்களை போட்டுற வேண்டியது, இல்லைன்னா வீடை மாற்றிட வேண்டியது, இல்லை வாஸ்துப்படி மாற்றிட வேண்டியது. விட்டா நீங்கள் குழந்தைங்களாம் வந்து தலையாக தூக்கி வெளியில் போட்டுருங்க அப்படின்னு சொன்னால் கூட செஞ்சுருவாங்க போல் இருக்கு. அப்படி தான் இருக்குது. இப்படி தான் இங்கே டைவர்ஸ் நடக்குது. மாமியார் மருமகளுக்கு ஒத்து வராது அப்படின்னா அவங்கள பிரிக்கிறது தான், அதுக்கடுத்து ஒன்றுமே இல்லைங்கிற மாதிரி இருக்குது. இதெல்லாம் அறியாமை. இங்கே விதிப்படுது தான் நடக்குது. என்ன செயல் செய்கிறோமோ அதுபடி தான் நடக்குது. வித்து ஒன்று போட்டால் விதை ஒன்று போட்டால்
மரம் ஒன்று முளைக்கும் இல்லைல்ல. அதே மாதிரி இங்கே ஒவ்வொரு மனிதனுக்கும் என்ன கொடுக்கப்பட்டிருக்கோ அதுதான் இங்கே நம்ம இதை இதை இந்த மாமியார் மருமகள் இந்த உறவுகளை சூஸ் பண்ணி வந்ததே நம்ம தான் அப்படிங்கிற தெளிவும் ஒரு ஒரு புரிதலும் வந்ததுக்கப்புறம் இந்த ஜாதகத்தை எந்த அளவுக்கு நம்பணும் எந்த அளவுக்கு நம்பக்கூடாதுங்கிற தெளிவும் வந்துடும். உணவு சாப்பிடும்போது எவ்வளோ வயதுக்கு பத்துதோ அந்த அளவுக்கு தானே உணவு சாப்பிடுவோம். எந்த வகை உணவாக இருந்தாலும் எவ்வளோ பிடிச்சிருந்தாலும் அதே மாதிரி இந்த ஜாதகத்தில் எவ்வளோ விஷயங்கள் இருந்தாலும் நம்ம எதை மட்டும் பார்க்கணும் எதை பார்க்க தேவையில்லைங்கிற தெளிவு ஒரு அறிவு முதிர்ச்சி எல்லாம் வந்துடும். இதுக்கு முதல்ல நம்ம முதல்ல தெளிவாக இருக்கணும். எதில் வந்து நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணும் எதை வந்து நம்ம விளக்கணுங்கிற தெளிவு இருக்கணும். ஜோதிடர் சொல்கிறத கேட்டுட்டு அதை வந்து அப்படியே மனம் வந்து செயல்படுது அப்படின்னா நமக்கு எங்கே அறிவு போச்சு. அவர் பிழைப்புக்காண்டி சொல்கிறாருன்னு தெரிஞ்சு தான் சில பேர் செய்கிறீங்க. 10 பேர் 20 பேர் இருக்கிற இடத்துல போய் 1 மணி நேரம் ஒரு நாள் ஃபுல்லாக அந்த பலன் பார்க்குறக்கு கடத்திட்டு வந்து அதன் மூலம் வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னா சில குழப்பங்களும் சில தான் அந்த குழப்பங்களும் இது வந்து அந்த நிமிஷம் உங்களுக்கு சரியான மாதிரி நீங்களே ஒரு மாயை கற்பனை உருவாக்கிறீங்க. அது சரியாகணும்னா சரியாகாது. இதில் பத்தாததுக்கு உங்கள் குழந்தைங்களுக்கு நேரம் சரியில்லை இப்படி தான் இருப்பாங்க நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணுன்னு தான் சொல்லுவாங்களே ஒழிய அவங்களால பரிகாரமே சொல்ல முடியாது. ஒரு விளக்கு போடுறது ஒரு கோவிலில் போய் உட்கார்றது இது வந்து என்னென்னா அந்த ஃப்ரீக்குவன்சியை நீங்கள் வந்து ரிசீவ் பண்ணுறதுக்காண்டி இது ஓகே. ஆனால் 15,000 20,000 கொடுத்து ஒரு இதை செஞ்சு செய்யணும் அப்படிங்கிறது வந்து என்னென்னா அறியாமை. இந்த தெளிவு கிடச்சிரும். இதுக்கு தான் நம்ம ஜாதகத்தை எந்த அளவுக்கு நம்பணும் நம்பக்கூடாதுன்னு சொல்கிறது. அப்போது ஜாதகம் வந்து உண்மையை சொல்லணுன்னா தன்னை அறிதலோ ஞானமோ தியானமோ ஒரு மனிதனுக்கு உண்மையாக கிடைக்கும் பட்சத்தில் அந்த கோள்கள் அவர்களுக்கு இணக்கமாக செயல்படும். ஏன்னா இந்த மனம்தான் சந்திரனாகவும் அந்த சூரியன் தான் அந்த சிவமாகவும் தந்தையாகவும் செயல்படும்போது உங்களுக்கு அவங்க இணக்கமாக அன்பாக கருணையாக வரும்போது அந்த கோள்களும் அதன் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட கோள்களும் நமக்கு நன்மையின் பொருட்டாகவே அமைஞ்சிரும். ஒருவேளை உங்களுக்கு தீமை செய்யும் இதாக இருந்தால் கூட நமக்கு அந்த பக்குவத்தையும் கொடுத்து அதை தாங்குகிற தன்மையும் கொடுத்துரும். ஏன் நடக்குங்கிற விஷயம் ஏன் துன்பம் கொடுக்குதுங்கிறது நமக்கு அறிவும் கொடுக்கப்பட்டுரும். அதை தெளிவாக்குறதுக்கு அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு சக்தியும் கொடுக்கப்பட்டுரும். அதோட தீர்வும் எளிமையாக நேர்மையாக உண்மையாக கொடுத்துரும். இந்த 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 தீர்வுக்காண்டி நீங்கள் யாரையோ குறை சொல்கிறதோ யாரையோ வந்து பழி வாங்குறதோ யாரையோ வந்து துரோகம் பண்ணுறதோ அவமதிக்கிறதோ நடக்காது. இந்த தெளிவுக்காண்டி தான் நம்ம மனிதன் யார் அப்படிங்கிறத உணரணும். தன்னை அறிந்து இன்புற்றால் வேறு துன்பம்லாம் அணுகாது ஒருத்தனை. இதோட நோக்கமே இதுதான். திரும்ப திரும்ப சொல்கிறதுக்கு இதுதான் காரணம். இது மாதிரி வாழ்க்கையில் எல்லா விஷயத்துலையும் நம்ம ஒரு நல்ல தெளிவான முடிவு எடுக்க முடியும். ஜாதகம் அப்படிங்கிற கட்டம் 12 ராசி 27 நட்சத்திரங்கள். இப்போ அபிஜித்தின் ஒன்று 28ன்னு கொண்டு வந்துடுவாங்க. அப்புறம் வந்து சந்திரனை வச்சு ஒரு பலன் சொல்லுவாங்க. இது மேற்கத்திய நாடுகளெல்லாம் சூரியன் கிடையாது. வேறு விதமாக அந்த 12 ராசிகளை வந்து அவங்க பலன் சொல்லிகிட்ருக்காங்க. இப்போ அங்கே இருக்க மக்கள்லாம் வேறு மாதிரி பலன், இங்கே இருக்க மக்கள் அப்போ தென்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும் விரைவாக போற்றி அப்படின்னா ஜாதகம் மட்டும் கட்டங்கள் மட்டும் சூரியன் அங்கே உங்களுக்கு ஒரு சூரியன் இங்கே உங்களுக்கு சூரியன் மறையுது தோற்றுறது அது போடுதா அப்படியா? அதனால தான் அப்படி மாற்றம் வருதா? இல்லை. அப்போது இந்த இந்த அறியாமையில் இருக்க மனிதர்களை அவங்க பயன்படுத்தி அவங்க பிழைப்பு நடத்துகிறாங்க. ஏழைகளுக்கு ஒரு அமௌண்ட்டு பணக்காரங்களுக்கு ஒரு அமௌண்ட்டு. இதில் வந்து ஜாதக பலன் சொல்லும்போது அந்த பரிகாரம் செய்யும்போது வெளியில் சொல்லக்கூடாது பழிக்காதுன்னு சொல்லிடுவாங்க. அப்போ தான் நீங்கள் சொல்லி அது நடக்காமல் போச்சுன்னா அது வந்து உங்கள் வலி துன்பமெல்லாம் வந்து உங்களுக்குள்ளேயே அமைஞ்சிக்கணும். அந்த அவமானம் அந்த துன்பம்லாம் உங்களுக்குள்ளேயே இருந்துக்கணுமே ஒழிய அது வெளியில் ஸ்ப்ரெட் ஆகக்கூடாது. ஆனால் ஒரு ஜாதகத்தை போய் பண்ணால் என் பொண்ணு கல்யாணம் ஆச்சுங்க என் பையன் ஃபாரின் போயிட்டாங்க இந்த நோய் தீர்ந்துச்சுங்க அப்படின்னு சொல்கிறத மட்டும் நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணலாம். அதன் மூலம் அவருக்கு வந்து இன்னும் மக்கள் கூட்டம் குமியும். இதை தப்பு பண்ணுறது அவங்க கிடையாது, நம்ம மக்கள். எதை தின்னா பித்தந்தெளியும் சொல்லி நினைக்கிற மக்கள் தான் காரணம். இதை யாரையும் கொடுத்து சொல்ல முடியாது. ஆனால் கேள்வி மட்டும் கேட்குறோம். அவங்களுக்கு நடக்குது இவங்களுக்கு நடக்கலை இவங்களுக்கு நடக்குது. அது வந்து என்னதுன்னா எப்படி சூரியன் வந்தால் வெளிச்சம் வருமோ அதே மாதிரி தான். ஒரு திரைப்படம் ஞாபகத்துக்கு வருது. அந்த லிங்கான்னு நினைக்கிறேன், லிங்கம் அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு படம், தெலுங்கு டப்டு படம். அதில் அவர் அந்த அந்த கதாநாயகனோட உயிர் பிரிஞ்சிடும். அவர் வந்து என்ன பண்ணுவார்னா எனக்கு 1 மாதம் 1 வருஷம் 1 மாதம் டைம் கொடுங்க,
நான் வந்து என் கடமைகள்லாம் முடிச்சுட்டு இந்த வயதான அம்மா அப்பா இருக்காங்க, என் தங்கைங்கலாம் இருக்காங்க, அவங்களுக்கு முடிச்சுட்டு வரேன்னு சொல்லுவார்.